அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் வீடுகளிலும் சில தொழுகைகளை தொழுது கொள்ளுங்கள், அவற்றை அடக்கத்தலங்களாக ஆக்கிவிடாதீர்கள் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 432. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நம்முடைய வீடுகளிலும் தொழுகை நடத்தக்கூடிய பழக்கத்தை நமக்குள் நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையான தொழுகைகளை தவிர மற்ற தொழுகைகளை தங்கள் வீடுகளில் தொழுபவர்களாக இருந்தார்கள் என்பதை பல ஹதீஸுகளிலிருந்து அறிந்து கொள்கிறோம். அடக்கத்தலங்களில் தொழுவதுதான் நமக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. நம்முடைய வீடுகளை நாம் அடக்கத்தலங்களை போன்று கருதாமல் இருப்பதற்கு அங்கு சில தொழுகைகளை தொழக்கூடிய வழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லுகிறது. அன்பிற்குரியவர்களே, கடமையான தொழுகைகளை ஜமாத்துடன் தொழ வேண்டும் என்பதற்காக பள்ளிவாசலுக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் ஆண்களுக்கு ஏற்படுகிறது. அவற்றை தவிர உபரியான மற்ற தொழுகைகளை வீட்டில் தொழுது வருவதன் மூலமாக நம்முடைய குடும்பத்தாருக்கும் தொழுகையை நினைவூட்டக்கூடிய வாய்ப்பாக அது அமையும். வீட்டிலுள்ள சிறு பிள்ளைகளும் நம்மோடு சேர்ந்து தொழுவதன் மூலம் அவர்களுக்கும் தொழுகை மீதான ஆர்வமும் ஈடுபாடும் ஏற்படும்.